ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் நம்ம ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோவில் மூவிங் ஆவரேஜ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் கூடவே நான் அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். அதை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. மார்க்கெட் 3 விஷயம் பண்ணும். ஒன்று மேலே போகும், இல்லை கீழே போகும், இல்லைனா கன்சாலிடேட் ஆகும். மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும்போது மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை நம்ம எப்பயுமே தவிர்த்திடணும். மார்க்கெட் ஒன்று மேலே போகணும், அப்படி இல்லைனா கீழே போகணும். அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஹையர் ஹை ஹையர் லோன் போகும். மார்க்கெட் கீழே போகுதுன்னா லோவர் லோ லோவர் ஹைன்னு போகும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் மேலே போகுதுன்னா ஒரேடியாக மேலே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்காது, ஒரு ஹை ஒரு லோன் மேக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஹை லோன் மேக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணலான்னா 20 மூவிங் ஆவரேஜ் அப்படி இல்லைனா 50 மூவிங் ஆவரேஜ் இது ரெண்டுத்தை புல் அவுட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இந்த லெவலுக்கு ரீட்ரேஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ப்ரைஸ் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகாது, கொஞ்சம் மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வரும், அப்படின்னா கொஞ்சம் கீழே போயிட்டு கொஞ்சம் மேலே வரும். அந்த மாதிரி ஹைஸ் அண்ட் லோஸ் மேக் பண்ணும்போது மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் இருக்குதான்னு பார்க்க போகிறோம். மூவிங் ஆவரேஜுங்கிறது ஒரு டைனமிக் சப்போர்ட் இல்லைனா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரைஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு புல் பேக் அப்படி இல்லைன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து ஏதாச்சும் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கொடுக்குது, அப்படி இல்லைனா மூவிங் ஆவரேஜில் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படி இல்லைனா சார்ட் பேட்டர்ன் ஷோ பண்ணுது அப்படின்னா அந்த டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேனல் பேஜ்லையும் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மூவிங் ஆவரேஜ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ வாங்க நான் எடுத்த ட்ரேடை போயிட்டு ரிவ்யூ பண்ணலாம். நான் ட்ரேட் பண்ண ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நான் சும்மா அனலைஸ் பண்ணும்போது நான் என்ன கவனிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ப்ரைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஒரு லோ வச்சுருக்கு, ஒரு லோவர் ஹை வச்சுருக்கு, அண்ட் தென் ஒரு லோவர் லோ வச்சுருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் எங்கேயும் போல் கன்சாலிடேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் இந்த லெவலில் தான் இருக்குது. அண்ட் இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. எப்போல்லாம் ப்ரைஸ் அந்த லெவலுக்கு போகுதோ ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு, செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, மார்க்கெட்டு கீழே தள்ளியிருக்காங்க, அகெயின் வந்திருக்கு, கீழே தள்ளியிருக்காங்க, வந்திருக்கு, கீழே தள்ளியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் நல்லா புஷ் பண்ணி மேலே வந்திருக்கு. ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. அண்ட் நான் என்ன பண்ணேன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு செக் பண்ணேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ரீடெஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் ட்ரேடர். இந்த இடத்துல நான் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் எங்கே ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி அகைன் ரீடெஸ்ட் கொடுக்குதோ அப்போ நான் ட்ரேட் பண்ணுவேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11th ஏப்ரல் அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த லெவலுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இது என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான கேண்டில், ஆனால் பார்த்தீங்கன்னா இது கைண்ட் ஆஃப் டோஜி கேண்டில். இதில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ மார்க்கெட்டை இன்னும் நான் ஃபர்தராக அப்சர்வ் பண்ணேன். ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இன்னும் ஸ்கேல் டவுன் பண்ணி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு போயிட்டேன். நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லை 3 மினிட்ஸில் தான் ட்ரேட் என்ட்ரி எடுப்பேன். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நான் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 அண்ட் 50 மூவிங் ஆவரேஜை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கு. எப்போல்லாம் 20 SMA கிட்ட வந்துச்சோ ப்ரைஸ் புஷ் பண்ணியிருக்கு மேலே, அண்ட் 50 கிட்ட வரும்போது புஷ் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் மூவிங் ஆவரேஜை வயலேட் பண்ணல, ரெஸ்பெக்ட் பண்ணி வந்துட்டே இருக்குது. அகெயின் இந்த லெவலில் ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி இந்த லெவலில் ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா மூவிங் ஆவரேஜ் வரட்டும், இந்த இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார் அப்படி இல்லை ஏதாவது என்கல்ஃபிங் பேட்டர்ன் கிடைச்சா ட்ரேட் பண்ணலான்னு வெயிட் பண்ணேன். பட் கேண்டில் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ட்ரேட் இல்லைன்னு நினச்சி விட்டுட்டேன், வேறு ஸ்டாக்கை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிருந்திருக்கு. நான் அகெயின் ஸ்டாக்ஸ்லாம் செக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் இந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் மூவிங் ஆவரேஜுக்கு புல் பேக் கொடுத்துச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கு, கன்சாலிடேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு, நல்ல மூவ் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மூவிங் ஆவரேஜுக்கு புல் பேக் கொடுத்து தான் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் வெயிட் பண்ணிருந்தேன்.
ப்ரைஸ் இந்த லெவலுக்கு வந்து இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் குடுத்தோனே, நான் ட்ரேட் இந்த இடத்துல எடுத்துட்டேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, 420.05 சம்திங் இந்த இடத்துல. என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு கீழ இருந்துச்சு. 180 வச்சிருந்தேன். பொசிஷன் சைசிங் பார்த்தீங்கன்னா, 144 வாங்க சொல்லுச்சு. ஆனா நான் இனிஷியலா 100 குவான்டிட்டிஸ் தான் வாங்கியிருந்தேன். ரிஸ்க் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா, 1.25. ரிஸ்க் பெர் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, ₹150. நான் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் ஐடிசி கன்சாலிடேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை. ப்ரைஸ் அந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் என்டர் ஆவாங்க. அது வரைக்கும் இந்த லெவலில் கன்சாலிடேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சு. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். பிகாஸ் ப்ரைஸ் நல்லா மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலே நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் என்னோட டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு உடனே ஸ்ட்ராங்கான ரிவர்ஸில் கொடுத்துருச்சு. இந்த ஹையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 1% ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. வித்தின் 15 மினிட்ஸில் என்னோட ப்ராஃபிட் எல்லாமே போயிட்டு ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவனுக்கு வந்துட்டேன். அதோட நிக்கல, ஃபர்தராக லாஸ்க்கும் போச்சு. ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 0.5% நான் லாஸ்ட்டில் இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல நான் என்னோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் புல்லிஷாக இருக்குது, ஹைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு கன்சல்டேஷன் வச்சு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது மேபி மேனிப்புலேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருந்தேன். ப்ரைஸ் இந்த லெவலுக்கு, அதாவது இந்த மூவிங் ஆவரேஜுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனோடனே எனக்குமே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இந்த இடத்துல என்னோட பயத்தை சமாளிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட 2 கேள்வி கேட்டேன். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா? இல்ல. செகண்ட் பார்த்தீங்கன்னா, உன்னோட ப்ராஃபிட் ஹிட் ஆச்சா? இல்ல. அப்பன்னா அந்த ட்ரேட நான் தொடவே கூடாது. அப்படியே விட்டுறணும். ஏதாவது ஒரு சைடு ஹிட் ஆனா தான் நான் வெளிய வர முடியும். அது வரைக்கும் கன்சாலிடேட் ஆனாலும் சரி, ரிவர்ஸ் ஆனாலும் சரி, நல்ல ஹையா போனாலும் சரி, ஒண்ணு என் டார்கெட் ஹிட் ஆகணும், இல்ல என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும். அது வரைக்கும் என்னோட ட்ரேட நான் க்ளோஸ் பண்ண முடியாது. அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, பிரைஸ் இந்த லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆச்சு. என்னோட ட்ரேட் பார்த்தீங்கன்னா, 3:00 நான் ஷார்ப்பா க்ளோஸ் பண்ணேன். இந்த இடத்துல கரெக்ட்டா ₹421 நான் என்னோட ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் எப்போ இன்ட்ராடே பண்ணாலும் 3:00க்கு மேல வச்சுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட புரோக்கர்ஸ் வந்து அத ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணாங்கன்னா, அவங்க தேவையில்லாம நம்மகிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ப்பா 3:00 நான் என்னோட ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரேட்ல என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ₹150. HDFC, இந்துஸ்தான் யூனிலிவர், இன்ஃபி இதெல்லாம் நான் ட்ரேட் பண்ண வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனல் பேஜ்லேயும் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இங்கே இதில் எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ₹150. 1:1 RR இந்த ட்ரேடில் எனக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி ஹம்பிள் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.